1000 கோடி செலவழித்தாலும் நாம் விடக்கூடிய மூச்சை காசு கொடுத்து வாங்க முடியுமா? 1000 கோடி செலவழித்தாலும் இயற்கையாக இறைவன் கொடுத்திருக்கிற ஒரே ஒரு உடல் உறுப்பை பெற்றுவிட முடியுமா? 1000 கோடி கொடுத்தாலும் இறைவன் கொடுக்கிற இயற்கையான காற்றுக்கு இணையாக ஒன்றை கொண்டு வந்து விட முடியுமா? 1000 கோடி கொடுத்தாலும் இறைவன் இறக்கி வைக்கிற மழைக்கு நிகராக ஒரு துளி தண்ணீரை கொண்டு வந்து விட முடியுமா? 1000 கோடி கொடுத்தாலும் உலகம் முழுவதற்கும் சூரிய ஒளியை இறைவன் ஏற்படுத்துகிறானே, அந்த சூரியனுக்கு நிகராக ஒன்றை கொண்டு வந்து விட முடியுமா? சந்திரனை போல் ஒன்றை கொண்டு விட முடியுமா? நட்சத்திரங்களை போல் ஒன்றை கொண்டு வந்து விட முடியுமா? மனிதனுடைய பார்வையில் ஆக அற்ப படைப்பாக சொற்ப படைப்பாக காட்சியளிக்கிற ஒரு கொசுவையாவது மனிதனால் கண்டுபிடித்து விட முடியுமா? இந்த சிந்தனையில் இன்றைக்கு மனிதன் இல்லை. இந்த சிந்தனைகள் இன்றைக்கு மனிதனுக்கு வருவதில்லை. காலம் காலமாக எதையோ மனிதன் தேடிக்கொண்டிருக்கிறான், எதிலோ நிம்மதி இருப்பதாக அவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் மனிதா, உண்மையான நிம்மதி, உண்மையான ஆனந்தம், உண்மையான பேரமைதி உன்னை படைத்தவனை நீ கண்டுபிடிப்பதில் தான்